ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து கிறிஷோட பர்த்டேக்கு போனப்போ ரோகிணி அங்கே இருக்கிறத ஃபோட்டோ எடுத்துடுறாரு. நம்ம இப்போ என்னோட ஓன் ப்ரிடிக்ஷனுக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. எப்படியோ அந்த துணி எடுத்த விஷயத்துல தப்பிச்சாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ரோஹிணிக்கு ஒரு கால் வருது. பார்த்தா அவங்க அம்மா ஃபோன்ல இருந்து தான் வருது. சொல்லுமா. அம்மா நான் பேசுறேம்மா, கிறிஷ் பேசுறேன். சொல்லு கிறிஷ். அம்மா என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் என்னோட பர்த்டேக்கு வர சொல்லட்டுமா? கண்டிப்பா வர சொல்லு கிறிஷ் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணியும் அப்புறம் போனை கட் பண்ணிட்டு கிறிஷ் என்ன பண்றாருன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கூப்பிட்டுட்டு இன்னும் வேற யார் இருக்கா, அட நம்ம முத்து மாமாவும் மீனாக்காவும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கூப்பிட்டு நம்ம பர்த்டேக்கு வர சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே முத்துக்கு கால் பண்றாரு கிறிஷ். முத்து மீனா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நைட்டு மொட்டை மாடியில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கால் பண்றாரு கிறிஷ். போன் எடுத்து பாக்குறாரு முத்து. மீனா, இது கிறிஷோட பாட்டி தான் பேசுறாங்க, என்னன்னு அர்ஜென்ட்னு தெரியலங்களே, என்ன விஷயம் தெரியல, நீங்க போன் எடுத்து எதுக்கும் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. மாமா பாட்டி இல்ல, நான் தான் பேசுறேன். அட கிறிஷ், நீ என்னடா கூப்பிட்டுருக்க, அதுவும் இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க, என்னடா ஆச்சு? மாமா எனக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னு சொல்லி ஒரு டேட் சொல்லி நீங்க மறக்காம வந்துடுறீங்களா? அட கண்டிப்பா வந்துடுறேன்டா, அட்வான்ஸ் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நீங்க மீனா காக்காட்ட கொடுங்க, நான் பேசணும். இருடா தர்றேன். மீனா உங்ககிட்ட பேசணும் மாமா. கிறிஷ் கொடுங்க பேசுறேன். ஏய் கிறிஷ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. பாடி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரிடா, என்ன விஷயம்? உனக்குன்னா பிறந்த நாள்னு சொல்றேன். ஆமாக்கா, எனக்கு பிறந்த நாள், நீங்க மறக்காம வந்துடணும், சரியா? நீ சொல்லுமா கிறிஷ், கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிடுறாங்க. எங்க பாவங்க கிறிஷ், அவன் பிறந்த நாளுக்கு நம்ம கண்டிப்பா போகணுங்க. ஆமா மீனா, நம்ம கிறிஷ் பிறந்த நாளுக்கு கண்டிப்பா போறோம், அவனுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மீனா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இந்த விஷயத்த நீ அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். ஏங்க சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? ஆமா மீனா, ஏற்கனவே கிறிஷையும் அவங்க பாட்டியும் பார்த்தா அம்மா அவ்வளோ கோபமா இருக்காங்க, செம்ம காண்டில் தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல கிறிஷுக்கு பிறந்த நாளுக்கு போறேன்னு சொன்னா ஓவரா பேசுவாங்க. பாவம், எதுக்கு விட்டு நம்ம அவங்க கிட்ட சொல்லாமையே போய்க்கலாம். அப்ப என்னங்க சொல்லிட்டு போறது, நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டு அம்மா கிட்ட ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க போயிடலாம், சரியா அப்படின்னு சொல்றாரு முத்து. சரிங்க, நீங்க சொன்னா கரெக்டா தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்காங்க ரோகிணி. என்ன போய் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏ ரோகிணி, என்ன ரோகிணி அங்கேயும் நடந்துகிட்டே இருக்க, பார்லரு கிளம்பலையா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். மனோஜ் தான் சரியான ட்ரம் கார்டு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ரோகிணியும் அது ஒன்னும் இல்ல மாம்ஸ், என்னோட கிளைண்டோட பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு போகணும், அதான் எப்படி போகிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கு. இதுல என்ன இருக்கு ரோகிணி, போயிட்டுன்னா ஒரு மணி நேரத்துல வந்துருவியா? இல்ல மாம்ஸ், இப்ப காலையில போயிட்டு நைட் ஆகும் வர்றதுக்கு, அதுதான் பிரச்சனை, அத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னத்த இருக்கு ரோகிணி, சொல்லிட்டு போயிட்டு வா. இல்ல மாம்ஸ், அங்கேயே தங்கிட்டு நான் காலையில வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. ரோகிணி என்ன ரோகிணி, என்ன விட்டு நீ மட்டும் போற, நீ மட்டும் ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறியா, நானும் வரட்டுமா? ஐயோ நீயுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ரோகிணி. ஏன் ரோகிணி, நான் கூட வந்தா என்ன, அன்னைக்கும் கூட ஒரு பார்ட்டி இருக்கு, என்ன நீ கூப்பிட்டுட்டே இருந்தேல, ஜாலியா இருக்கலாம்னு சொன்ன, கடைசியில வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுல. மனோஜ், உனக்கு கடையில ஏகப்பட்ட வேலை இருக்கு மனோஜ், இதுல வேற நீ உன்னை சுத்தி இருக்கவங்களால ஆபத்துன்னு சொல்லி லெட்டர் வேற வந்திருக்கு, இதை விட்டுட்டு நீ என் கூட வந்தேன்னா கடை ஏதாச்சும் இதாயிடுச்சுன்னா என்ன பண்றது? கரெக்ட் ரோகிணி, நீ சொல்றது கரெக்ட் தான், நல்ல வேலைக்கு ரோகிணி நீ ஞாபகப்படுத்தின. ஆமா முதல்ல கவனமா இருக்கணும், இதுக்குதான் என்னோட வைஃப் வேணுங்கிறது அப்படின்னு சொல்றாரு மனோஜ். சரி, நான் ஆன்டிகிட்ட பேசிட்டு பார்லருக்கும் போயிட்டு அப்படியே கிளம்புறேன் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி சரி ரோகிணி, நான் கடையை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜும். அதுக்கப்புறம் எல்லாம் பெரப்டு ரெடி ஆயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரோஹிணி விஜயா கிட்ட வர்றாங்க. ஆன்ட்டி நான் போயிட்டு வந்துடுறேன் ஆன்ட்டி, பார்ட்டிக்கு இப்படி போறேன் அப்படின்னு சொல்றாங்க. யாருமா, என்னமோ பிரெஞ்சஸ்ன்னு என்னமோ சொன்னையே, அங்க போறியா அந்த அம்மா கிட்ட? சரிம்மா, போயிட்டு ஒரு மத்தியானம் வந்துருவியா? இல்ல ஆன்ட்டி, நைட்டு தான் பார்ட்டி, நான் முடிச்சுட்டு நாளைக்கு தான் வருவேன். என்ன ரோகிணி இப்படி சொல்ற? ஆமா ஆன்ட்டி, அது பெரிய ஃபங்க்ஷன் ஆன்ட்டி, நிறைய விஐபிஎஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க கூடயும் நம்ம பழக்கம் ஆகும்ல, அதனாலதான் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ரோகிணி, நீ சொல்றதும் கரெக்ட் தான், கோடிக்கணக்காக நம்ம பணம் சம்பாதிக்கணும்னா பெரிய ஆளுகளோட பழக்கம் வேணும். ஆமா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்பாடா எப்படியோ தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வித்யா வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வித்யா வீட்டுக்கு போறாங்க. அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் போறாங்க, ஏன்னா அங்கதான் வச்சிருக்காங்கல்ல ட்ரெஸ் எடுக்க தாண்டி வந்தேன் அப்படின்னு வித்யா கிட்ட சொல்றாங்க. என்னடி இவ்வளோ லேட் ஆயிருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்க? அங்க போயிட்டு நீ இன்னைக்கு உடனே வர முடியுமா? அதுவும் கிறிஷுவும் கூட இருக்கணும்னு நினைப்பான். கிறிஷு அம்மாவா தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பர்த்டே இது, சந்தோஷமா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. வித்யாவும் எல்லாமே எனக்கு புரியுது, என்ன பண்றது, அங்க மனோஜை சமாளிச்சு என் ஆன்டியை சமாளிச்சு எல்லாத்தையும்
போய் சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள எனக்கு பெரும் பாடாயிருச்சு. எப்படியோ பெர்மிஷன் வாங்கியிருக்கேன், நாளைக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. ஆமாண்டி, ஒரு நாளைக்கு நான் கிறிஸ் கூட தங்கி அவனை சந்தோஷமா பாத்துக்கணும், அவன் கூட சந்தோஷமா இருக்கணும், அதாண்டி என் ஆசை. அதனாலதான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்ப கிறிஷ் வீட்டுக்கு போறேன்னே சொல்லிட்டு வந்தியாடி? அட நீ வேற ஏண்டி, நான் எப்படி கிறிஷ பார்க்க போறேன்னு சொல்ல முடியும்? ஒரு கிளைண்டோட பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிடி, எப்படியோ நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் ட்ரெஸ் எடுத்துட்டு ஊருக்கும் போயிடுறாங்க. முத்து மீனா 2 பேரும் பாத்தீங்கன்னா என்ன பொய் சொல்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. அதைத்தான் நேத்தே சொன்னனே மீனா, நம்ம கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போலாம். இல்லங்க, அத்தை கிட்ட ஏன் பொய் சொல்லணும்? உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா திட்டுவாங்கல்ல. அட ஏன் மீனா, திட்டுனா திட்டு போறாங்க, திட்டுனா திண்டுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா விஜயா இல்ல, அண்ணாமலை தான் உட்காந்துட்டு இருக்காங்க. விஜயா மொட்டை மாடியில ஏதோ துணி காய போட்டிருக்காங்க போல இருக்கு, அதை எடுக்க போயிட்டாங்க. அப்போ அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, அப்பா கிறிஷோட பிறந்த நாள் பா இன்னைக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம், அவன் என்ன கூப்பிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா, தாராளமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. மாமா நானும் தான் போயிட்டு வரேன் மாமா. ஆமாம்மா, தம்பதி சமேதரா போயிட்டு வாங்க, அதானே நல்லது அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலையும். அப்பா இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே அம்மா கேனில் இருக்காங்க. கிறிஷ் மேலேயும் அவங்க பாட்டி மேலேயும் இதை வேற சொல்லி சண்டை இழுத்து கடைசியில எங்களை போக விடாம பண்ணிடுவாங்கப்பா, நீங்க சொல்லாதீங்க. டே, உங்க அம்மாட்ட சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டு போறதுக்கு சொல்லாமே நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. கரெக்டா? என்ன உங்க அம்மா கிட்ட சொல்லாமே போலான்னு என்னமோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. விஜயா, போச்சு வந்தாச்சா அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னடா வந்தாச்சான்னு முணுமுணுக்கிற? ஒன்னும் இல்லம்மா, நாங்க கிளம்பணும் அப்படின்னு சொன்னேன். எங்கடா கிளம்புறீங்க? அது ஒண்ணு இல்ல, நானும் மீனாவும் கோயிலுக்கு போறோம்மா. எந்த கோயிலுக்கு போறீங்க? அப்பா எந்த கோயிலுக்கு போனா இவங்களுக்கு என்னப்பா? டேய், முதல்ல பேச்ச குறைச்சிட்டு எந்த கோயிலுன்னு முதல்ல சொல்லுடா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதுக்கு முத்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பா, இந்த ஓவரா சண்டை போடுறவங்க, இந்த எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு தான் போறோம், அம்மாக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும் சொல்லி கடவுள்கிட்ட வேண்டாம் போறப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. டேய், இந்த குசும்புக்கு அளவே இல்லடா உனக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திட்டிட்டு, விஜயா அது ஒண்ணு இல்ல, தொழில் நல்லா வரணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட 2 பேரும் போறாங்களாமா. போயிட்டு வரட்டும் விடு, அப்படி சொல்ல வேண்டியதானே, என்னை இழுக்கலன்னா இவனுக்கு தூக்கமே வராதுங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க விஜயா. இதுல வேற கூட நம்ம மீனாவும் போறாங்கன்னு தெரிஞ்சோடனே, ஏன் இந்த பூ கட்டுறவளுக்கு வேலை இல்லையா? வீட்டுல இத்தனை வேலை இருக்குது, அவன் போய் சாமி கும்பிட்டு பார்த்தா பத்தாதா, இவ வேற போகணுமா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. விஜயா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வெளியே போறாங்க, அவங்க நல்லா போயிட்டு வரட்டும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே பேசாம போகல. ஆமா, ஆவுன்னா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுங்க, என்னை திட்டிக்கிட்டே இருங்க, என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்க இருந்து போயிடுறாங்க. ஏன் முத்து, பிறந்தநாள் பார்ட்டி எத்தனை மணிக்காமா? அப்பா சாயந்தரம் தான் 6 to 7ன்னு சொன்னாங்க. ஆனா என்னால போயிட்டு வர முடியாது, ஏன்னா ஒரு சவாரி இருக்குப்பா 6 மணிக்கு, அதனால காலையிலே போய் அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு வரலாம் தான் நானும் மீனாவும் போறோம்ப்பா. சரி சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் கிறிஷுக்கு தேவையான பொம்மை எல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டு அங்க இருந்து அவங்களும் ஊருக்கு கிளம்புறாங்க. இங்க ரோகிணி பாத்தீங்கன்னா கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரோகிணியை பார்த்தோன்னே கிறிஷுக்கு அவ்வளோ சந்தோஷம். அம்மா, நீங்க என்னமோ வரமாட்டீங்களோன்னு நினைச்சு நான் பயந்துட்டு இருந்தம்மா, வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கிறிஷ் சொல்றாரு. ஹாப்பி பர்த்டே கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்லாம் கொடுக்குறாங்க ரோகிணி கிறிஷுக்கு. கிறிஷும் அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறாங்க கண்ணத்துல. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்காரு கிறிஸ். ரோகிணி தான் கிறிஷுக்கு குளிச்சு விடுறாங்க. ரோகிணி தான் பவுடர் அடிச்சு தலையெல்லாம் சீவிட்டு அந்த புது ட்ரெஸ் கோட் ஷூட் வாங்கினாங்கல்ல, அந்த கோட் ஷூட்டையும் போட்டு விடுறாங்க ரோகிணி. கிறிஷுக்கு அவ்வளோ ஹாப்பி. 2 கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க ரோகிணி கிறிஷுக்கு. அம்மா என்னம்மா 2 கேக் வாங்கிட்டு வந்திருக்க? கிறிஷ், நம்ம 3 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு கேக் கட் பண்ண போறோம், அடுத்தது ஈவினிங் பார்ட்டிக்கு இந்த பெரிய கேக்கை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, நான் கேட்ட மாதிரியே கார் கேக்கு தானம்மா வாங்கிட்டு வந்திருக்கா? ஆமா கிறிஷ், வா உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு கேக் பார்த்தா மிக்கி மவுஸ் கேக்கு, சின்ன கேக், அது காலையில கட் பண்றதுக்கு. அடுத்ததே கார் கேக் வாங்கியிருக்காங்க, சும்மா பெருசா சூப்பரா இருக்கு. இந்த கார் கேக்கு தான் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கட் பண்ண போற அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. இதை பார்த்தோம்மா செம்ம கெத்தா இருக்குதுமா, தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி மறுபடியும் உமா கொடுக்குறாங்க கிறிஷ். அதுக்கப்புறம் இந்த கோட் ஷூட்டை எல்லாத்தையும் போட்டு விட்டு வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த கேக் கட் பண்றாங்க. மேல தலையில கேப் எல்லாம் வேற வச்சு விடுறாங்க.
கிறிஷுக்கு கேக் வெட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீட்டில் பலூன் அலங்காரம், அதுக்கப்புறம் கிறிஷுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்ஸ் இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் கிறிஷுக்கு. அதுக்கப்புறம் கேக் வெட்டுறாங்க. கேக் வெட்டி ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு கிறிஷ் வந்து ரோகிணிக்கு கொடுக்குறாங்க. ரோகிணியும் அந்த கேக்கை சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கு ஊட்டி விடுறாங்க. கிறிஷ் ரோகிணி ஒரு கேக்கை பீஸை எடுத்து கிறிஷுக்கு ஊட்டி விடுறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம எல்லாம் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இவங்க 3 பேர் நின்று அதுக்கப்புறம் கேக் வெட்டினது அதெல்லாம் போட்டோ எடுத்திருக்காங்க நம்ம ரோஹிணி. அதுக்கப்புறம் ஓடி பிடிச்சி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணன் செம்மையா நம்ம ரோஹிணி கூட விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்தா ஏதோ ஒரு கார் சவுண்டு கேக்குது. கார் சவுண்டு கேட்ட உடனே பாத்தீங்கன்னா ஹாரன் சவுண்ட் வேற கேக்குது. பார்த்த உடனே அது முத்துக்காரன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க ரோஹிணி. முத்து மாமா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கிறிஷ் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே லட்சுமிக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது இப்படி சொல்றானே அப்படிங்கிறாங்க. மா நீ முத்துவை கூப்பிட்டியாமா? முத்து மீனாவா? ஐயோ நான் எதுக்கடி கூப்பிட போறேன்? நீ சொன்னதுல இருந்தே நான் போனும் கூட பண்றது இல்லடி. அப்புறம் எதுக்குமா அவன் வந்திருக்காங்க? ஏதாச்சும் வேலையா வந்திருப்பான், விடுடி. என்னத்தமா விடுன்னு சொல்லிட்டு இருக்கா? இன்னைக்கு கிறிஷோட பர்த்டே, அவன் கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கும் இங்க வந்தான்னா நான் என்ன பண்றது? அங்கதான் என்ன சந்தோஷமா இருக்க விடல. இங்கனாச்சும் நான் சந்தோஷமா இருக்கலான்னா கடைசியில வந்துட்டான், இந்த முத்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. கிறிஷ் என்ன கிறிஷ்? இல்லம்மா நான் தான் முத்து மாமாவே மீனாக்காவையும் என் பிறந்த நாளுக்கு கூப்பிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர கோவம் வந்துடுது ரோஹிணிக்கு. கிறிஷ் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்க 2 பேர்த்து கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ போய் மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணி வர வச்சிருக்க. ஏண்டா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி அடிக்க போறாங்க. பையனை பிறந்த நாள் அன்னைக்கு அடிப்பியா? ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரி சரி நான் பின்னாடி பக்கம் ஒழிஞ்சுக்கிறேன், அவங்கள பேசி அப்படியே அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி எப்படி இவனை அனுப்பிச்சு விடுறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஷை கூட்டிட்டு வெளியே வர்றாங்க. கரெக்டா அங்க முத்து மீனா 2 பேர் வர்றாங்க. லக்ஷ்மி வந்து வாப்பா வா முத்து அப்படின்னு சொல்றாங்க. கிறிஷ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கிறிஷ் அப்படின்னு சொல்றாங்க முத்து. அதுக்கப்புறம் மீனாவும் முத்துக்கு விஷ் பண்றாங்க. இது எல்லாமே அவங்க வீட்டுக்கு பின்னாடி நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. ஆமாண்டா கிறிஷ் செம்ம கெத்தா இருக்குது, சூப்பரா இருக்கேடா ட்ரெஸ், பாட்டி வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு உம்முன்னே நின்றுட்டு இருக்காரு கிறிஷ். என்னாச்சுமா பிறந்த நாள் அன்னைக்கு இவன் இவ்வளோ உம்முன்னு இருக்கான்? அது ஒன்றும் இல்லைப்பா, அவங்க அத்தை ஊர்லேருந்து வரல, அதனால தான் அவன் உம்முன்னு இருக்கான். மீனா சொல்கிறாங்க. ஏமா அவங்க அத்தை ஊர்லேருந்து பிறந்த நாளுக்குனாச்சும் வர வேண்டாமா? இப்படியே அங்கேயே போய் இருந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. அப்படியா? ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறாரு கிருஷ்ணன். கிருஷ்ணன் ரொம்ப பயந்து போயிருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா திட்டுனாங்களா, அதுவும் பிறந்த நாள் அப்போ அவங்க அம்மா திட்டுனாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கிறிஸ் சொல்றாரு இந்த ட்ரெஸ் எவ்வளோன்னு தெரியுமா? 10,000 அப்படின்னு சொல்றாங்க. டே 10,000க்கு ட்ரெஸ்ஸா? செம்ம போடா, சூப்பர்டா, கலக்கறப்போ அப்படின்னு சொல்றாரு முத்து. இருந்தாலும் ரொம்ப சோகமா இருக்காரு. என்னம்மா ஆச்சு கிறிஸ்? ஒரே சோகமா இருக்கா, அவங்க அத்தை வரலைனா அப்படின்னு முத்து சொல்றாரு. லக்ஷ்மியும் அமைதியாவே இருக்காங்க. புரியுதுமா எனக்கு, அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அவனை விட்டுட்டு இது பண்ணிட்டாங்க, அதனால அந்த பையனுக்கு சோகம் இருக்கும். எனக்கும் சின்ன வயசுல இது மாதிரிதான் என் அம்மா அப்பா கொண்டு வந்து, என் அம்மா தான் பாட்டி கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்போ அந்த பாசத்துக்காக எவ்வளோ ஏங்கி இருக்கேன்னு எனக்கும் தெரியுமா. இந்த வயசு இருக்கப்பதான் என்னை கொண்டு வந்து அங்க விட்டுட்டாங்க எங்க பாட்டி வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மி இப்பதான் ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. இல்ல தம்பி, துபாயில இருக்கிறது இவங்க அத்தை இல்ல அப்படிங்கிறாங்க. அத்தை இல்லைன்னா தூரத்து சொந்தமா? ஆமா. இல்ல தம்பி, அதுதான் இவளோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க முத்து மீனா 2 பேருமே. இதை பார்த்துட்டு ஐயோ ஓட்டவாய்த்தனமா உளறி வச்சிருச்சு இந்த அம்மா, இது எதுக்கு போய் அம்மா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்னமோ சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து. வா தம்பி உள்ள அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உண்மைய சொல்றாங்க. என் பொண்ணுக்கு ஒரு வயசான ஆளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் தம்பி. அவளும் அந்த வயசான ஆளு கூட பயங்கர கஷ்டப்பட்டா. அவன் பயங்கரமா கொடுமைப்படுத்தினான். அவன் பெரிய பணக்காரன் தான், ஆனா பயங்கரமா கொடுமைப்படுத்தினான். அவன் கிருஷ் வயிற்றுல இருக்கும் போதே அவன் இறந்தும் போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அவன் வாழ்க்கையவே பாழாக்குனது நான் தானே, எனக்கும் மனசு கஷ்டமா இருக்குது. எப்படியோ பொண்ணு வாழ்க்கை அவன் நல்லா இருந்தா போதும்னு சொல்லிதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இவ்வளவு கொடுமைப்படுத்துவான்னு நினைச்சும் கூட பார்க்கல. அவளும் வாழ்க்கையை வெறுத்து போயிட்டான். அவன் புருஷனுக்கு அப்புறம் இங்க வீட்டுக்கே வந்துட்டா. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய எப்படியாச்சும் வளர்த்தணும், அதுக்காக என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணா. இங்கேயும் அங்கே இங்கேன்னு சில வேலைகளை எல்லாம் பார்த்தா. காசு கையில நிக்கவே இல்லை. குழந்தைய நல்லபடியா வளர்த்தணும்னு முடிவுக்கு வந்தா. அதனாலதான்ப்பா துபாய் போயிட்டா. இவன் சின்ன வயசா இருக்கிறப்பே போயிட்டான். ஆனா இது வரைக்கும் அவ பணம் தான் அனுப்பிட்டு இருக்கிறா. அவனால வர முடியலப்பா. எப்படியாச்சும் இந்த பையனை நல்லபடியா வளர்த்து பெரிய ஆள் ஆக்கணும் தான் அவ லட்சியம் அப்படின்னு சொல்றாங்க.
சே, இவங்க கதையை கேட்கறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுமா. யாருக்காக போயிருக்காங்க? கிறிஷுக்காக தானே போயிருக்காங்க. கிறிஷ், உங்க அம்மா பாரு 10,000க்கு உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அம்மா வரலன்னு கவலைப்படக்கூடாது. ஏன்னா உனக்காக தாண்டா உங்க அம்மா அங்க இருக்கிறாங்க. எல்லாரோட அம்மாவும் தான் குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்கம்மா. ஆனா எங்க அம்மா மட்டும் ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றாரு முத்து. மீனா அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எங்க பரவாயில்ல விடுங்க, எல்லாமே சரியாகும். ஒரு நாள் உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க பாருங்க, அன்பாக இருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது மீனா, கனவுலையா? எந்த காலத்துலையும் ஏன் அம்மா என்கிட்ட அன்பா பேசின சரித்திரமே இல்லை. இனியும் எங்கூட அன்பா பேசுவாங்களான்னு தெரியாது. இது மாதிரி தான் எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு தான் இருப்பாங்க. சரி பரவாயில்ல விடு, இந்த நேரத்தில் போய் இந்த பேசலாம் எதுக்கு பேசிக்கிட்டு. சரி கிறிஸ், நம்ம இப்போ கேக் வெட்டலாமா அப்படின்னு ஒரே சோகமாக நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே கேக் வெட்டியாச்சே. இல்லை தம்பி, கேக்கு வாங்கி கடையில் வாங்கி நாங்கள் வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இன்னொரு தடவை கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருங்க அப்படின்ட்டு கேக்கு வாங்கிட்டு வர்றாரு முத்து. கேக் வாங்கிட்டு வந்து கேக் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மீனா, நீங்கள் கிறிஷ் கிட்ட நில்ல, அம்மா நீங்களும் நில்லுங்கம்மா, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ரோகிணி. இவங்க ஒவ்வொரு தடவையும் இவர் ஃபோட்டோ எடுக்கிறப்பையும் ரோகிணி ஒளிஞ்சு திரும்பி அந்த செவத்துக்கு பின்னாடி போய் நின்னுக்கிறாங்க. ஆனால் ஒரு தடவை ஃபோட்டோ எடுக்கிறப்போ ரோகிணி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறது அந்த கேமரால கேப்சர் ஆயிருது. ஆனால் அதை வந்து முத்து கவனிக்கல. அதுக்கப்புறம் முத்து வந்து கிஃப்ட் கொடுக்குறாரு, அதையும் போட்டோ எடுக்கிறாங்க மீனா. கிஃப்ட் பிரிச்சு பாக்குறாரு, பார்த்தோன்னே கார்ட்டாயி இருக்கு. மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்றாரு கிருஷ்ணன். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க மீனா முத்து 2 பேரும். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் உள்ள வர்றாங்க ரோஹிணி. கிறிஷ் கிட்ட சொல்றாங்க, சாரி கிறிஸ், உன்னை பர்த்டே அப்ப திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவை மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. ரோஹிணிம்மா, பரவாயில்லம்மா இருக்கட்டும், நீங்க தானே திட்டினீங்க அப்படின்னு சொல்றாரு கிறிஷ். கிறிஷ், இனிமேல் முத்துக்கிட்டையும் சரி மீனா கிட்டையும் நீ பேசக்கூடாது, ஃபோனும் பண்ணக்கூடாது, சரியா? இல்லைன்னா அம்மா கோச்சுக்குவேன். சரிம்மா, நான் இனி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு கிறிஷ். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஈவினிங் ஆகுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு பர்த்டே பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வர்றாங்க. அந்த பெரிய கேக்கை வச்சு அங்க இருக்க பசங்கள்லாம் இந்த கார் கேக்கை பார்த்துட்டு எல்லாரும் வாவ் சூப்பர், உங்க அம்மா செம்மையா கேக் வாங்கியிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். கிறிஷ் சொல்றாரு, இங்க பாரு, நான் போட்டுக்க ட்ரெஸ் எவ்வளவு தெரியுமா? 10,000 அப்படின்னு சொல்றாரு. அப்பா, 10,000 ரூபாய்க்கு உங்க அம்மா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? வாவ் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நல்லபடியா கேக் எல்லாம் வெட்டி அங்க பர்த்டே பார்ட்டியை செம்மையா கொண்டாடுறாங்க. முத்து மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. டே என்னடா போயிட்டு வந்துட்டீங்களா? அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஆமாப்பா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல வேற போயிட்டு வந்தோம். ஏப்பா 6 மணிக்கு எங்கேயோ சவாரி போகணும்னு சொன்னா, இல்லப்பா அது கேன்சல் ஆயிருச்சுப்பா, அதனாலதான் வீட்டுக்கு மீனாவை கூட்டிட்டு வந்துட்டு அப்படிங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்ட்டு வந்தான்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி சரிடா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்னு. அதுக்கப்புறம் காலையில ஆயிருது. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, காஃபி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க மீனா எல்லாத்துக்கும். அப்போ முத்து வந்து, அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலையும். இல்லப்பா நேத்தே சொல்லான் இருந்தேன், ஆனா மறந்துட்டேன், அதான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிருஷ்ண வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்க ஒரு விஷயம் நடந்ததுப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. கரெக்டா அங்க வந்துடுறாங்க விஜயா. கிறிஸ்டா, யார் அது? யார் வீட்டுக்குடா நேற்று போனீங்க? கோயிலுக்கு தானே போறேன்னு சொன்னீங்க. மாமா அதெல்லாம் பொய்யுமா, நாங்க கிருஷ்ண வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னடா சொல்ற? ஓ, அந்த அப்பா ஆத்தா பேர் தெரியாதவன் இருந்தானே, அவன் வீட்டுக்கா? அத்தை, இது மாதிரி பேசுற வேலையில வச்சுக்காதீங்க, பாவம் சின்ன குழந்தை அத்தை அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. ஏ பூக்கட்டுறவளே, நீ கொஞ்சம் பேசாம இரு. சரி, இனத்தோட தானே சேரும், அவன் பணக்கார வீட்லயே போய் இவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவானுங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. விஜயா, உன்னோட வாய்க்கு ஒரு பூட்டே இல்லையா விஜயா? இப்படியா நீ பேசுவ? கொஞ்சம் பேசாம இரு, அவன் என்னமோ சொல்ல வர்றான், கேட்கலாம், நீ சொல்லிட்டா முத்து. என்னடா? சும்மா இரு விஜயா, அவன் கிருஷி வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தான். இப்ப என்ன போனா என்ன, அவன் பிறந்த நாளுக்கு அவன் கூப்பிட்டான், அதான் போயிட்டு வந்திருக்காங்க. விடு, சும்மா திட்டிட்டு இருக்காத. அப்பா அத்தா பேரு தெரியாதவன் வீட்டுக்கெல்லாம் இவன் போயிட்டு வர்றான். இவன் இவன் இப்படி இருக்கான்? விஜயா, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், அதை அவங்க பாத்துக்கிறாங்க, நீ முதல்ல பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. நான் வந்த விஷயத்த சொல்றேன். இந்த கிறிஷோட அத்தைன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தான் பாருங்க, அது கிறிஷோட அத்தையே இல்லையாமா, அது அவன் அம்மாவாமாப்பா. என்னடா சொல்ற? ஆமா மாமா, நாங்களும் அப்படித்தானே இருந்தோம். இவர்கிட்ட தான் அந்த லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க, இது கிறிஷோட அம்மாவாமா, அவங்க துபாயில இருக்க அத்தை அப்படின்னு சொல்லி நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டோன்னா, அட பாவம்பா, இந்த புள்ள வாழ்க்கையில இப்படித்தான் நடக்கணுமா? சிலரோட வாழ்க்கை இப்படிதான் அமையுது, என்ன பண்றது, பிள்ளைகளுக்காக வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லுப்பா, பிள்ளைகளுக்காக தான் எல்லா அம்மா அப்பாவும் வாழ்றாங்க, ஆனா இங்க அப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாரு முத்து. டே என்ன குத்தி காமிக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. சே குத்திலாம் காமிக்கல, நேரா ஸ்ட்ரெயிட்டா உங்களை தான் சொல்றேன். ஒரு பையனை மட்டும் தலையில தூக்கி வச்சுக்கிறது, மற்ற பையங்களை தவுட்டுக்கு வாங்கின மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே சண்டை போடாதீங்கடா, எப்ப பார்த்தாலும் அம்மானு மூணு இப்படியே சண்டை போட்டுட்டே இருந்தா நல்லாவா இருக்குது?
இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. எங்க பேசாம இருங்க அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. அப்பா அப்புறம் நான் போட்டோலாம் எடுத்தேன்ப்பா இருங்க அப்படின்னு சொல்லி போட்டோலாம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு போட்டோவும் பாக்குறாங்க. இந்த போட்டோல கிறிஷ் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கவனிக்கிறாரு அண்ணாமலை. இந்த ட்ரெஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசனை பண்றாரு. ஏ விஜயா இந்த ட்ரெஸ் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இப்ப என்ன இதுக்கு நீயும் கூட நீ காமிச்சல நேத்து ஒரு ட்ரெஸ் அதே ட்ரெஸ் மாதிரியே இருக்குதுல்ல. எங்க ரோகிணி எங்க இவன் எங்க அவ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் 10,000. இவன் எங்கேயாச்சும் ரோட்டு கடையில போய் 100 ரூபாய்க்கு 4 சட்டைன்னு விற்கிதுல அதை வாங்கிட்டு வந்திருப்பான். இல்லாட்டி பழைய கோட் ஷூட் எல்லாம் விற்பாங்கல்ல அங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயா இதை கேட்டுட்டு மீனாக்கும் பயங்கர கோபம் வருது. முத்துவும் பயங்கர கடுப்பாகிறாரு. அப்பா இப்படிலாம் பேச வேணாம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏ விஜயா நீ சும்மா இருக்க மாட்டியா? எனக்கு நல்லா தெரியும் விஜயா. இங்க பாரு அந்த பட்டன் எல்லாம் கோல்டன் கலர்ல இருக்கு அதே ட்ரெஸ் தான் நல்லா பாரு அப்படிங்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே சந்தேகம் வருது விஜயாக்கு. இருந்தாலும் இவங்க கிட்ட காமிச்சிக்க கூடாதுல. ஏங்க அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க மாமா விடுங்க மாமா அத்தை இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. கிறிஷுக்கு இந்த ட்ரெஸ்ஸை யார் அனுப்பிச்சு விட்டா தெரியுமா? துபாயில இருக்கக்கூடிய அவங்க அம்மா தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸும் 10,000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும் போதே ஒரு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க விஜயா. அப்படின்னு நினைச்சும் பாக்குறாங்க. அவன் கண்ணில் அடிபட்டு கிறிஷ் இங்க வந்திருந்தப்போ பாசமா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. ரொம்ப அவன் மேல அக்கறை எடுத்து வேற பேசிக்கிட்டு இருந்தாங்க ரோகிணி. அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. சரி இதை இதோட விடக்கூடாது, இது என்னென்னு கேட்டணும் ரோகிணி வந்தா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரோகிணியும் ஒரு பையனோட பர்த்டே தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கும் சந்தேகம் வருது. ஒவ்வொரு போட்டோவையும் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த தூரத்துல ரோகிணி இருக்கிறது அந்த கேப்சர் ஆயிருக்குல்ல அந்த போட்டோல அதை யாருமே கவனிக்கவே இல்லை. ஒரு நல்ல ஒரு நேரத்துல வந்து ரோகிணிக்கு இது ஆப்பா அமைய போகுது. விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க இதை நம்ம ரோகிணிகிட்ட கேட்டு இதை முதல்ல சந்தேகத்தை தீக்கணும் அப்படின்னு நினைச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்து மீனா எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ரோகிணி வர்றாங்க. என்னம்மா பார்ட்டியெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. முடிஞ்சுதா ஆண்டி. எங்க ஆண்டி மனோஜ் அவன் கடைக்கு போயிட்டாம்மா. சரி ஆண்டி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நானும் பார்லருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்குள்ளே போனோடனே பின்னாடியே போய் கதவை தட்டுறாங்க விஜயா. ஆண்டி இப்போதானே பேசணும், என்ன விஷயம் ஆண்டி? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் உள்ளவா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆண்டி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா பார்ட்டிலாம் நல்லபடியாக போச்சா? அந்த பையனுக்கு கிஃப்ட் கொடுத்தியா? பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது ஆண்டி. ஆனால் நம்ம தான் இருக்கிறதுலே கம்மியாக விலைக்கு வாங்கிட்டு போயிருந்தோம் ஆண்டி. இன்னும் ரேட் அதிகமா எல்லாருமே வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியாமா? முத்துவும் மீனாவும் ஒரு பிறந்தநாள் பார்ட்டிக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த கிறிஷ் இருக்கான்ல அங்கதான் போயிட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு தான் பிறந்தநாள்னு போயிட்டு வந்திருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா ரோகிணி நீ எந்த ஊருக்கு போன? ஐயோ இது ஏதோ உள்குத்து இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வேற ஒரு இடத்த ரோகிணி சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நீ வாங்கிட்டு போன ட்ரெஸ்ஸும் அந்த கிறிஷ் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. மீனாவும் அப்பதான் பூ கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதுவும் வந்து ரொம்ப கடுமையா பேசிட்டு இருக்காங்க விஜய சத்தம் போட்டு. அதனால என்னடா இது அத்தை இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறாங்களே அப்படின்னு இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு அந்த ட்ரெஸ் யாரோடது? அந்த கிறிஷோட ட்ரெஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி சொல்றீங்க? யார் அந்த கிறிஷ்? இங்க பாரு தெரியாத மாதிரியே பேசாத. அவன் கண்ணுல கட்டு போட்டு வந்திருந்தப்போ நீ என்ன பண்ண? அவனுக்கு ரொம்ப உபசரிச்ச, ரொம்ப பாசம் காமிச்ச. பெத்த தாய் மாதிரி அவங்ககிட்ட ஓவரா நீ பாசம் காமிச்சுக்கிட்டு இருந்த. எனக்கு தெரியாதா? நானும் கூட உன்னை மிரட்டினேன். எனக்கு என்ன சந்தேகம்னா நீயும் ஒரு பையனுக்கு 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போன, அதே மாதிரி 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் அவங்க அம்மாவும் வாங்கி கொடுத்துருக்காளாமா. எனக்கு இதுல தான் சந்தேகம் வந்தது. ஏன்னா அதே ட்ரெஸ் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டி அது அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க, நான் எதுக்கு அவனுக்கு போய் வாங்கி கொடுக்குறேன்? அவங்க அம்மா வாங்கி கொடுத்ததான் பிரச்சனையே. அதே கலர் ட்ரெஸ்ஸா இருக்குது, எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல ஆண்டி. ஏன் ஆண்டி? ஆண்டி நம்ம ஊர்ல இருந்து தான் துபாய்க்கே அனுப்பிச்சு விடுறாங்க, அங்க இருந்து வாங்குறதுல என்ன ஆண்டி இருக்கு? மேபி அவங்க வாங்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க. இதை கேட்டு சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. மீனாவும் என்ன ரோகிணி அவங்க பேசுறது சரியே இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போட்டோலாம் வாட்ஸ்அப்ல முத்து நம்ம மீனாக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. நைட் உட்காந்து ஒவ்வொரு போட்டோவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீனா. அப்போ அந்த போட்டோல பின்னாடி பக்கம் ரோகிணி இருந்தது போட்டோ கேப்சர் ஆச்சு பாத்தீங்களா? அத பாக்குறாங்க மீனா. இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா ஜூம் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அங்க ரோகிணி இருக்காங்க. அத பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிருது மீனாக்கு. ரோகிணி எப்படி கிறிஷோட வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துக்கு மாடியில படுத்திருக்காருல முத்துக்கு கால் பண்றாங்க. சொல்லு மீனா, தூங்கிட்டு இருக்கப்ப இந்நேரத்துல எதுக்கு மீனா கால் பண்ற? ஏங்க நீங்க அனுப்பிச்சிக்கல போட்டோல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுங்க அந்த போட்டோல அப்படிங்கிறாங்க.
சந்தேகத்தை எல்லாம் காலையில பாத்துக்கலாம் மீனா, தயவு செய்து என்னை கொஞ்சம் தூங்க விடுறியா? ஏங்க கொஞ்சம் பேசாம இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் இப்போ ஒரு போட்டோவும் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நீங்க அனுப்பிச்சு விட்ட போட்டோ தான். அத போட்டோல பின்னாடி பக்கம் யாரோ ஒரு லேடி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதை ஜூம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி மீனா வை, நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இவ்வளவு தூக்க கலக்கத்துல இருக்கீங்கல்ல, அந்த போட்டோவை மட்டும் பாருங்க, தூக்கெல்லாம் உங்களுக்கு களைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன கிளியோபட்ராவோட போட்டோவா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் போனை கட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி பாக்குறாரு. மீனா சொன்ன மாதிரியே தூக்க கலக்கத்துல இருந்த முத்து அந்த ஜூம் பண்ணி ரோகிணியோட முகத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆகி டவக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துடுறாரு. பார்லர் அம்மாக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடறாரு. உடனே மீனா மேல வா அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி மேல அப்படியே வர்றாங்க. மீனா ஸ்டெப்ஸ்ல இருந்து வர்றாங்க. மீனா என்ன இது மீனா, பார்லர் அம்மா இங்க எதுக்கு மீனா வந்தாங்க? அதுதாங்க எனக்கும் தெரியல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அத்தை வேற சந்தேகப்பட்டு ரோகிணி கிட்ட கேட்டாங்க. ஏன்னா ரோகிணி வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸும் இதே ட்ரெஸ் தானே மாமாவும் சொன்னாரு. அப்பயே எனக்கு லைட்டா ஒரு சந்தேகம் இருந்ததுங்க. அப்புறம் அத்தையும் ரோகிணியும் பேசிட்டு இருந்ததையும் கேட்டேன். ஆனா ரோகிணி இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அத்தைக்கே சந்தேகம் வந்திருக்கு, இதுல வேற ஏதோ விஷயம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா மீனா நீ சொல்றது 100% கரெக்ட் தான். நீ எல்லாம் சிபிஐல சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய ஆளு, உன் கேரக இங்க வந்து உட்காந்துக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு முத்து. சரி சரிங்க விடுங்க, இத முதல்ல பாருங்க. எனக்கு ஒரு சந்தேகங்க. கிருஷ்ணோட முகம் பாத்தீங்களா, ஒரே சோகமா இருந்தது. அதே மாதிரி அவங்க அம்மாவும் பயந்த மாதிரி தான் முகம் இருந்தது. உள்ள போய் பார்த்தா ஏற்கனவே கேக்கு வேற வெட்டி இருந்தது. ஆமா மீனா நீ சொல்றது கரெக்ட் தான், உள்ள போனப்ப கேக்கு வேற வெட்டி இருந்தது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுங்க. அவங்க அம்மா சொன்னாங்கல்ல துபாயில இருக்கிறது அவங்க அத்தை இல்ல அம்மான்னு சொன்னாங்க. இது வரைக்கும் உங்க அம்மா இங்க வரவே இல்லைன்னு சொன்னாங்க. துபாயில இருந்து தான் ட்ரெஸ்ஸ அனுப்பிச்சு விட்டாங்கன்னு வேற சொன்னாங்கல்ல. எனக்கு இதுல சந்தேகமா இருக்கு. ஏங்க ஒருவேளை இந்த துபாயில இருக்க அம்மாவா நடிச்சிட்டு இருக்கிறது ரோகிணியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணோட அம்மா ரோகிணியா இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க மீனா. எனக்கும் அதுதான் மீனா தோணுது. ஏன்னா பார்லர் அம்மா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, கேக்கு ஒட்டி இருக்காங்க. அப்பா சொன்னார் பாத்தியா ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் தானே, அப்ப பார்லர் அம்மா தான் ட்ரெஸ் வாங்கிட்டு போயிருக்கு நம்ம கிருஷ்ணுக்கு. ஏன் மீனா இதுதான் எனக்கு ஒண்ணுமே புலப்படல. ஒருவேளை பார்லர் அம்மாவுக்கு நிஜமானே கல்யாணம் ஆகி இது கிருஷ்ணு தான் அவங்க பையனா இருக்குமோ என்னன்னே தெரியலைங்களே. இதை முதல்ல நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, அன்னைக்கும் கூடங்க ஸ்ருதி குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் குழந்தை பெத்துக்க போறது இல்ல, எனக்கு பயமா இருக்கு, அவ்வளோ பெயினா இருக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ரோகிணி அப்படியே அதை அனுபவிச்ச மாதிரி ஒவ்வொரு வாரமும் என்னென்ன நடக்கும், கடைசி வாரத்துல அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பக்காவா எல்லாத்தையும் டீட்டெயிலா சொன்னாங்கங்க. நாங்களும் கூட அவங்க கிட்ட கேட்டோம், என்னங்க நீங்களே குழந்தை ஏற்கனவே பெத்துக்கிட்ட மாதிரி இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க மூஞ்சி போன போக்க பாக்கணுமே, அவங்க அப்படி அறிஞ்ச மாதிரி இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதாங்க, அப்பா கிருஷ்ணோட அம்மா ரோஹிணி தாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரியான ஜோடி பொருத்தம் மீனா. மனோஜுக்கும் நம்ம பார்லர் அம்மாவுக்கும் புருஷன் ஓடுகாலி, பொண்டாட்டி பொய்யிலேயே பிறந்து வளர்ந்த ஆளு போல இருக்குதே, நல்ல பொருத்தம் போ அப்படின்னு சொல்றாங்க முத்து. சரி மீனா, நம்ம இத ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு இத கொண்டு போய் நம்ம வீட்டுல காமிக்கிறோம், அப்ப இருக்குது இந்த பார்லர் அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான், நம்ம முதல்ல ஆதாரத்தை கண்டுபிடிக்கணுங்க. ஏங்க இந்த சினிமால எல்லாம் காமிப்பாங்கல்ல, இது குழந்தை யாரோட குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த குழந்தையோட ரத்தத்தையும் அம்மா அப்பாவோட ரத்தத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணா அந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. அதுக்கு பேரும் கூட என்னமோ சொல்லுவாங்களே, அது டிஎன்ஏ டெஸ்ட் மீனா அதுக்கு பேரு. நானும் கூட நிறைய படத்துல பாத்திருக்கேன். ஆமா இதை எந்த டாக்டர்கிட்ட போய் எப்படி கண்டுபிடிக்கிறது மீனா? அதை விடுங்க, நம்ம ஸ்ருதி கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஒரு டாக்டரை ஃபர்ஸ்ட் ஸ்ருதி கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் கிருஷ்ண எப்படியாச்சும் வரவழைச்சு அவனோட பிளட் சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ ரோகிணியோட பையனா இல்லையானுங்கிறது தெரிஞ்சு போயிரும்ல அப்படின்னு சொல்றாங்க. மீனா திரும்பி திரும்பி சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத, நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு மீனா, ஆனா இங்க வந்து பிறந்துட்ட அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனா இதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க.